everyone. Me எழிலரசி ஜெயபாண்டியன். இன்னைக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறத நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆட்டம்னா என்ன, அந்த ஆட்டம் எப்படி டிஸ்கவர் பண்ணுறாங்க, அதே போல் ரூதர்ஃபோர்டு அட்டாமிக் மாடல் அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, போர்ஸ் மாடல் அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, அண்ட் தென் ஹவு டு டிஸ்கவர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸோடு முடித்தோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா அடிப்படை துகளினுடைய பண்புகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடிப்படை துகள் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னது மாதிரி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிறதுல அதனுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை ஒன்று நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அட்டவணை அதனுடைய குறியீடு எப்படி இருக்கும், மின் சுமை எப்படி இருக்கும், நிறை எப்படி இருக்கும், அண்ட் தென் நிறை ஏஎம்யூலையும் கிராம்ஸ்லையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பார்ட்டிக்கலில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஹவு டு டிஃபைன் த சிம்பிள் அண்ட் தென் த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ் சார்ஜஸ் இன் யூனிட்ஸ், எலக்ட்ரானிக் யூனிட்ஸ், அண்ட் தென் மாஸ், ஹவு டு மெஷர் மாஸ் இன் ஏஎம்யூ அண்ட் கிராம்ஸ். அதை வந்து உங்களுக்கு டேப்லோ காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரான்றதை நம்ம எப்படி டினோட் பண்ணணும், ப்ரோட்டான்ஸை எப்படி டினோட் பண்ணுறது, நியூட்ரான்ஸ் டினோட் பண்ணுறது தெரியும் உங்களுக்கு. இதில் ஆட்டம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் ஒன் அப்படிங்கிறது நியூக்ளியஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஆஃப்டர் தட் அணுவினுடைய உட்கரு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த வெற்றிட இடைவெளிகள் அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இமேஜினரி பார்ட்ஸ். அதான் என்னன்னு சொல்கிறோன்னா ஆர்பிட், எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறத ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆர்பிட்டுகள் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து மிக முக்கியமானது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில். ஸோ அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரலில் அந்த டூ பார்ட்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உட்கரு அண்ட் தென் ஆர்பிட்ஸ், நியூக்ளியஸ் அண்ட் ஆர்பிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு படத்தில் அணுவின் பாகங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்ன? The protons and neutrons is collectively called nucleons are found in the nucleus of an atom அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுல ஒரு அணுவின் உட்கருவில் புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களினுடைய டோட்டல் நியூக்ளியான்கள் அதை தான் என்னென்னு குறிப்பிட்றாங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஸோ ஆர்பிட் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வருகின்ற வட்டப்பாதை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுதான் வந்து எலக்ட்ரான்கள். ஸோ ஆர்பிட்ஸு எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வரக்கூடிய வட்டப்பாதை. ஆர்பிட்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த பாத் பை விச் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். அடுத்ததான் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஒரு எலமெண்ட்டினுடைய அட்டாமிக் நம்பர் என்ன, அதனுடைய மாஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அடுத்து உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் டெரைவ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் அணுவினுடைய எண் மற்றும் நிறை எண் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறதுல only hydrogen atoms have one proton in their nuclei. Helium atoms have two protons. ஹைட்ரஜன் அணுவில் ஒரு புரோட்டான் இருக்குது, ஹீலியம் அணுவில் 2 புரோட்டான் இருக்குது. பட் கோல்டு ஆட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் 79 புரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ தங்கத்தில் 79 புரோட்டான்கள் காணப்படுது. ஸோ இப்போ ஒரு அணுவினுடைய உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்களுடைய எண்ணிக்கையை வச்சு தான் அதனுடைய அது எந்த வகையான தனிமம் அப்படிங்கிறத நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதனால தான் இந்த அணு எண் அப்படிங்கிறத மிக முக்கியத்துவமாக சொல்கிறாங்க. அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத இசட், கேபிட்டல் இசட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இது புரோட்டானுடைய எண்ணிக்கை மற்றும் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சமமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நிறை எண் அப்படின்னு சொல்லும் பொழுது இதனுடைய கூட்டு மதிப்பு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அணுவின் நிறை எண் அப்படிங்கிறது நியூக்ளியான் எண் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஸோ அந்த நியூக்ளியான் எண் அப்படிங்கிறது எது அப்படின்னா புரோட்டான்களின் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுறாங்க.
ஸோ புரோட்டான்களின் எண்ணிக்கை என்பது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்பது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் மாஸ் நம்பர். ஸோ மாஸ் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் அந்த அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத உங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணுற ஒரு எலமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இதுதான் நான் கன்சிடர் பண்ணுற ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட் எதுவாக வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இதுதான் அந்த நைட்ரஜன் எலமெண்ட். அப்படின்னா மாஸ் நம்பர் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடியது கேபிட்டல் ஏன்னு வரும். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும். ஸோ தட் இஸ் கேபிட்டல் இசட். சிம்பிள் அப்படிங்கிறது குறியீட்டு எண் அப்படிங்கிறது தான் எக்ஸ். ஸோ N14 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இல்லை 7 அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் நைட்ரஜனுடைய மாஸ் நம்பர் அப்படிங்கிறது 14 மேலே இருக்குது, அட்டாமிக் நம்பர் கீழே இருக்குது. ஸோ இது நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டு படிங்க. அட்டாமிக் நம்பருங்கிறது மேலே கீழே இருக்கும் 7, மேலே இருக்கக்கூடியது மாஸ் நம்பர். சிம்பிள் அப்படிங்கிறது இங்கே எழுதக்கூடியது தான் சிம்பிள். ஸோ சிம்பிள் ஆஃப் த எலமெண்ட் இப்படி குறிப்பிடுவோம் நம்ம. இது மாதிரி எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம இப்படி நம்ம எழுதலாம். அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறது. ஆனால் அட்டாமிக் நம்பர்னால் இசட், மாஸ் நம்பர் மீன்ஸ் ஏ அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதே போல் இன்னொரு அனதர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. Mg2412. இதில் பார்த்தோன்னா நிறையன் அப்படிங்கிறது கேபிட்டல் ஏ, அணுயன் என்பது இசட். ஸோ இதில் நியூட்ரானுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 24 - 12 which is always equal to 12ன்னு கிடைக்கும். ஸோ ஏ மைனஸ் இசட் அப்படிங்கிறத போட்டோன்னா அதுதான் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே வந்து உங்களை செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தன்னைத்தானே சோதித்தறிதல், அது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ராப்ளம்ஸுங்கிறது செப்பரேட் வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1 மார்க்கு, இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே நான் செப்பரேட் வீடியோ லிங்க் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்ளம் அப்படிங்கிறது இது ரிலேட்டடாக கொடுத்துருக்கக்கூடியது தான், சிம்பிள் தான். ஸோ மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. மாஸ் நம்பர் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்னு போடணும். ஸோ அட்டாமிக் நம்பர் எனக்கு வேணும்னா மாஸ் நம்பர்லேருந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணோம். ஸோ மாஸ் நம்பர் நம்மளுக்கு தெரியும் 39 சொல்லி, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸு 20ன்னு கொடுத்துருக்காங்க அந்த ப்ராப்ளமில். ஸோ அட்டாமிக் நம்பர் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டேன் 19 அப்படின்னு சொல்லி. ஸோ எலமெண்ட் ஹேவிங் அட்டாமிக் நம்பர் 19 இஸ் பொட்டாசியம் கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் வெரி சிம்பிள் ப்ராப்ளம், 2 மார்க்ஸ் கொஷனில் கேட்பாங்க. அண்ட் தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ், அணுக்களில் எலக்ட்ரான்களின் பகிர்வு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அணுக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை சுற்றி என்ன உருவாகுதுன்னு சொன்னோம் நம்ம, ஒரு ஆர்பிட் அப்படிங்கிறது உருவாகுதுன்னு சொன்னோம். அந்த ஆர்பிட் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரான்கள் அந்த பாதையில் சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து KLMN அப்படிங்கிற ஷெல்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த 4 ஆர்பிட்ஸ்க்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து அதனுடைய வேல்யூஸாக 1 2 3 4 ஆர்பிட்டுடைய பெயர்களாக KLMN சொல்லியிருக்கோம். என்னுடைய எண்ணிக்கை 1 2 3 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானுடைய எண்ணிக்கைன்னு சொல்லும் பொழுது 2n² அப்படின்னு வருது. ஸோ 2n² அப்படிங்கிறதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் என்னோட வேல்யூஸ், கேனுடைய வேல்யூ 1 இருக்கு இல்லையா, அவங்க என்னன்ற இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, அப்புறம் 2 அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி அந்த பவர்ஸை போட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை 2 8 18 32 2 8 18 அண்ட் 32ன்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ரூல், செகண்ட் ரூல், தேர்ட் ரூல் அப்படின்னு சொல்லி ரூல் படி கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸ் படி தான் நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஆர்பிட்ஸு ஷெல்ஸை வந்து எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம அந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ப்ராப்ளம் 2 அப்படிங்கிறதும் வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அலுமினியமில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு இசட் வேல்யூ என்ன, அதில் கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத எலக்ட்ரான்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணோன்னா 2 8 and 3. ரூல் 1ல் 2n² ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரூல் 2ல்
ஸ்டெப் வைஸ் மேனராக நம்ம போடும்போது அதனுடைய எனர்ஜி எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். தேர்ட் ரூலில் அதனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 2 8 8 அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸு அலுமினியத்துக்கு 2 8 and 3ன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் ஆகும். திஸ் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். இதை நீங்கள் நல்ல தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதாவது தனிமங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய அணு அமைப்பினுடைய வரைபட விளக்கம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வரைபடம் அப்படிங்கிறது சிம்பிள் ஒன் தான். மையத்தில் இருக்கக்கூடியது சென்டர் என்னன்னு சொன்னோம், நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொன்னோம். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ 8 ப்ரோட்டான்ஸ் 8 நியூட்ரான்ஸ் இருக்கிறதா இப்போ ஆக்சிஜனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. 8 ப்ரோட்டான்ஸும் 8 நியூட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஷெல்லில் பார்த்தோன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷெல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபிக்ஸ்டைஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத காண்பிச்சிருக்காங்க. இந்த டயக்ராம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு போட தெரியணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லும்போது இணைதிறன் எலக்ட்ரான் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த இணைதிறன் எலக்ட்ரான் அப்படிங்கிறதுல 6 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஆக்சிஜனாகவே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளி எலக்ட்ரானில் 6 எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த 6 எலக்ட்ரானும் என்ன பண்ணோன்னா 6 இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா ஆக்சிஜனில். அந்த 6 எலக்ட்ரான்ஸுமே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து அவுட்டரில் இருக்கக்கூடியது வந்து இணைதிறன் கூடு அப்படின்னு சொல்கிறோம், வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறதுல இந்த எலக்ட்ரான் இணைதிறன் எலக்ட்ரான் அப்படின்னும் இது அழைக்கப்படுது. என்னுடைய வேதி பண்புகள் அதை பொறுத்து இந்த இணைதிறன் எலக்ட்ரான்கள் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வெளிவட்ட பாதை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த ஷெல்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸில் 1 or 2 or 3 எக்ஸப்ட் ஹைட்ரஜன், those are called 3 or metals அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எலமெண்ட்ஸ் with 4 to 7 electrons in their valence shell or non-metals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4லிருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை நம்ம என்ன பண்ணலான்னா அலோகங்கள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். 1 2 3 இணைதிறன் எலக்ட்ரான்களை உடைய தனிமங்களை ஹைட்ரஜனை தவிர்த்து அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா உலோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உலோகம் எது, மெட்டல்ஸ் வந்து 1 or 2 or 3 எக்ஸப்ட் ஹைட்ரஜன். அண்ட் தென் 4 to 7 அப்படிங்கிறத வந்து நம்ம நான் மெட்டல்ஸ் அலோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேலன்சிங்கிறது இணைத்திறன். டிஃபைன் வேலன்சி, இணைதிறன் வரையறை இப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ இணைதிறனுக்கான வரையறை அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த தனிமம் நம்ம கருதுகிறோமோ அந்த தனிமம் மற்றொரு தனிமத்துடன் சேரும் திறனின் அளவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ வேலன்சி ஆஃப் an element is the combining capacity of the element which other elements and is equal to the number of electrons that take part in a chemical reaction அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேலன்சி ஆஃப் எலமெண்ட்ஸ் ஹேவிங் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸுங்கிறது இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ எந்த இணைதிறன்லாம் நம்ம கருதுகிறோமோ அந்த இணைதிறனில் அந்த தனிமத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது இருக்கும். வேலன்சி ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் 5 6 and 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இஸ் 3 2 and 1 8 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நியான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நியானுடைய எலக்ட்ரான் வடிவமைப்பு 2 8 அப்படிங்கிறதோட முடிஞ்சிடும். ஸோ இதனால் இதனுடைய இணைத்திறன் அப்படிங்கிறது 0 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. நியானுக்கு 8 இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு. ஸோ அதில் 8ஓடு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஃபுல்ஃபில் ஆகிடுது. ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஷெல் அப்படிங்கிறது வந்து அங்கே என்ன காமிக்கும்னா 0 வேலன்சி காமிக்கும். இது வந்து நியானுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ நியானுடைய வேலன்சி இஸ் 0. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்ஸும் கேட்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம் வெரி ஈஸி ப்ராப்ளம் தான். மெக்னீஷியம் அண்ட் சல்ஃபருக்கு வேலன்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஈஸி ஒன் தான் அது. நெக்ஸ்ட்டு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்கு. அந்த டேப்லெட் காலமில் 1லிருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய தனிமங்களின் எலக்ட்ரான் பகிர்வு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க.
arrangements of electrons in atoms of elements having atomic from 1 to 20 குறியதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய வேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த டேப்லெட் காலம் வீட்டில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ். ஐசோடோப்புகள், ஐசோபார்கள் மற்றும் ஐசோடோன்கள் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஐசோடோப்ஸ். இந்த ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது சில தனிமங்கள், அணுக்கள் ஒரே அணு எண் மற்றும் வெவ்வேறு நிறை எண் அப்படி இருந்ததுன்னா அதுதான் வந்து ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறோம். In nature, a number of atoms of some elements have been identified which have same atomic number but different mass. That is very important one. அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஐசோடோப்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளாக ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ஹைட்ரஜனுடைய 3 விதமான அணுக்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. புரோட்டியம், டியூட்ரியம் அண்ட் ட்ரிட்டியம் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்னுடைய நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் புரோட்டியம்க்கு 1 புரோட்டான் இருக்குது, டியூட்ரியம்க்கு 1 புரோட்டான் ப்ளஸ் 1 நியூட்ரான், டிடிஎம்க்கு 1 புரோட்டான் ப்ளஸ் 2 நியூட்ரான் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஐசோடோப்புக்கான உதாரணம். அதாவது அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது சேமாக இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்குது இதில். அட்டாமிக் நம்பர் இது எல்லாத்துக்கும் என்ன ஒன்று தான், ஆனால் மாஸ் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றுத்துக்கும் வேரி ஆகிருக்கிறத அவங்க நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோடோப்ஸ். அதே போல் குளோரினில் சொல்லியிருக்காங்க, கார்பனில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் எல்லாம் ஈஸியாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐசோபார். ஐசோபார் அப்படின்னு சொல்லும்போது they have different number of protons and electrons but the mass number of both these elements is 40. It follows that the total number of nucleons in both the atoms are the same. அங்கே எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆர்கன் அண்ட் கால்சியம் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் கால்ட் ஐசோபார்ஸ். தட் மீன்ஸ் atoms of different elements with different atomic number which have the same mass number. மாஸ் வந்து சேமாக இருக்கும். அதாவது ஆர்கன் மற்றும் நியான், ஆர்கன் மற்றும் கால்சியமுக்கு உனக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு ஐசோபாரில். இதில் வந்து வேறுபட்ட ஒத்த நிறையன் இருக்கும், வேறுபட்ட அணுயன் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஒத்த நிறையன் வேறுபட்ட அணுயன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் வெவ்வேறு தனிமங்கள், அதாவது ஆர்கன் வேறு தனிமம், கால்சியம் வேறு தனிமம் அப்படி இருந்ததுன்னா அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐசோபார்கள், ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதுதான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் which have the same mass number are known as ஐசோபார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேலும் அறிந்து கொள்வோம்ல, கட்டைவிரலை பயன்படுத்தி 1 என்பது மேலே, டி என்பது மேலே, பி என்பது கீழே அப்படின்னு நம்ம வச்சுட்டோன்னா ஐசோடோப்புகள் மேலே உள்ள நிறையன் மாறி இருத்தல், ஐசோபார் கீழே உள்ள அணுயன் மாறி இருத்தல் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐசோடோன்கள். ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது atoms of different elements with different atomic number and different mass number அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பட் த சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா which is called isotones. ஐசோடோன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அணு எண் வேறுபடுது. அதாவது ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த வரையறைகளை எல்லாம் நல்லா தரவை மனப்பாடம் பண்ணிவிடுங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு காலம் போட்டுட்டு ஐசோபார், ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன் அந்த 3த்தையும் ஹெட்டிங் எழுதிட்டு அதனுடைய டெஃபினிஷனை எழுதிடுங்க ஃபஸ்ட்டு. அடுத்து அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதி பழகுங்க. அப்போது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேதி சேர்க்கை விதிகள், லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். வேதி சேர்க்கை விதிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேதி சேர்க்கை விதிகளை ஒரு 5 விதிகள் இருக்குது. அந்த 5 விதிகளில் 2 விதி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் சின்ன கிளாஸில், நிறை மாறா விதி, மாறா விகித விதி. அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த பாடத்தில் பெருக்கல் விகித விதி, தலைகீழ் விகித விதி,
கேலுசாக்கினுடைய பருமன் இணைப்பு விதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அந்த விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து ஸோ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல பெருக்கல் விதியில் விகித விதியில் ஜான் டால்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இதை வந்து சொல்கிறாரு. அதாவது when two elements A and B combine together to form more than one compound, then masses of A which separately combines with the fixed mass of B are in simple ratio ன்னு சொல்கிறாங்க. அதாவது A மற்றும் B அப்படிங்கிற ரெண்டு தனிமங்களை ஒன்று சேர்த்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும் போது ஏயினுடைய நிறை பியினுடைய நிறையோடு எளிய விகிதத்தில் சேர்ந்துருக்குன்றாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு சொன்னால் அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். கார்பனும் ஆக்சிஜனும் இணைந்து கார்பன் மற்றும் ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜனோட இணைந்து கார்பன் மோனாக்சைடு அதாவது CO மற்றும் கார்பன் டை ஆக்சைடு CO2 அப்படிங்கிற ரெண்டு ஆக்சைடுகளை தருது. இது வந்து பெருக்கல் விகித விதிக்கு ஒரு நல்ல உதாரணமாக குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு விதியும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியமில் இதே ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். கார்பனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகும்போது கார்பன் மோனாக்சைடு CO அண்ட் கார்பன் டை ஆக்சைடு CO2 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ த ரேஷியோ ஆஃப் மாசஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் CO அண்ட் CO2 ஃபார் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் 1:2 அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பெருக்கல் விகித விதி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த டேப்லெட் காலம் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. அந்த டேப்லெட் காலம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. சல்ஃபர் ஆக்சிஜனோட வினை புரியுது. சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கொடுக்குது. SO2 அண்ட் SO3 கொடுக்குது. ஸோ அதனுடைய நிறை விகிதம் அப்படிங்கிறது 2:3 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 2:3 அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் வெரி ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக நினைவு வச்சுக்கோங்க. கேள்வி கேட்கும்பொழுது அது எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் தலைகீழ் விகித விதி லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ். இதை வந்து ஜெர்மியஸ் ரிச்சர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது இஃப் டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் combine separately with the same weight of third element, the ratios of masses in which they do are either the same or a simple multiple of the mass ratio in which they combine சொல்கிறாங்க. That means ரெண்டு மாறுபட்ட தனிமங்களை தனித்தனியே ஒரே நிறையுள்ள மூன்றாவது தனிமத்தோடு நம்ம சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்பொழுது அதனுடைய நிறை விகிதம் சமமாகவோ அல்லது எளிய பெருக்கல் விகிதத்திலேயோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் வந்து லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இரண்டு மாறுபட்ட தனிமங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் இதுக்கு உதாரணம் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். இதில் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒத்த நிறையுள்ள கார்பனுடன் வினை புரிந்து மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மீத்தேன் உங்களுக்கு தெரியும் CH4, கார்பன் டை ஆக்சைடு CO2 அப்படிங்கிறத கொடுக்குது. ஸோ ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடைய நிறை விகிதத்தில் 2.16 or 1.8 அப்படிங்கிறத இதனுடைய தலைகீழ் விகித விதியினுடைய மதிப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரியா? இதுக்கும் ஒரு கீழே ஒரு டேப்லெட் காலம் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டேப்லெட் காலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். அடுத்ததாக நெக்ஸ்ட் டாப்பிக்கு கேலுசாக்கின் பருமன் இணைப்பு விதி. கேலுசாக்ஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேலுசாக் அப்படிங்கிற அந்த பருமன் இணைப்பு விதியில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அக்கார்டிங் டு கேலுசாக்ஸ் லா, whenever gases react together, the volumes of the reacting gases as well as the products bear a simple whole number ratio provided all the volumes are measured under similar conditions of temperature and ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. அதாவது வாயுக்கள் இருக்குது. அந்த வாயுக்கள் வினை புரியும் போது அதனுடைய பருமன் அப்படிங்கிறது அந்த வினையினுடைய விளைபொருள்களினுடைய பருமனுக்கு எளிய முழு எண் விகிதத்தில் இருக்கும். இந்த விதி அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரிஞ்சால் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு பருமன் கொண்ட
ஹைட்ரஜன் ஒரு பருமன் கொண்ட ஆக்சிஜனோட வினை புரிந்து 2 பருமன்கள் கொண்ட நீராவியை உருவாக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த நீராவி அப்படின்னு சொல்லும் பொழுது this law may be illustrated by the following exampleனு சொல்லியிருக்காங்க. It has been experimentally observed that 2 volumes of hydrogen reacts with 1 volume of oxygen to form 2 volume of water அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, அந்த டயக்ராம் அதுதான் அவங்களுக்கு நோட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து கேலுசாக்கினுடைய பருமன் இணைப்பு விதி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து 1 வால்யூம் ஹைட்ரஜன் 1 வால்யூம் ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து ஒரு பருமன் ஆக்சிஜன். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன கிடைக்குதுன்னா 2 பருமன் நீராவி அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதை தான் வந்து கேலுசாக்கினுடைய பருமன் இணைப்பு விதி, கேலுசாக்ஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்ஸ் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். விதி அப்படிங்கிறதெல்லாம் டிஃபைன்கிறதோ லாங்கிறதோ நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவாண்டம் எண்கள், குவாண்டம் நம்பர்ஸ். குவாண்டம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், when you specify the location of a building, you usually list which country it is, in which state and city it is in that country அப்படிங்கிறது சொல்லுவோம் நம்ம. just like the numbers which distinguish various atomic orbitals and electrons present in an atom are called quantum numbers. Define quantum numbers அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். அணுவின் உள்ள இருக்கக்கூடிய அணு ஆர்பிட்டல் மற்றும் எலக்ட்ரான்களின் வடிவமைப்பு, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வடிவமைப்பு மற்றும் வேறுபாடு. இதுதான் வந்து குவாண்டம் எண்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ குவாண்டம் எண்களுக்கு நீங்கள் இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது, குவாண்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஹையர் கிளாஸஸில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக படிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த டெஃபினேஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெசன் முடிஞ்சது. இந்த லெசனில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களையும் அகைன் நீங்கள் கோத்ரூ பண்ணி இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை நல்லா தரவு பண்ணி படித்து நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.